இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோபு புஸ்தகத்தின் 21 மற்றும் 22ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோபு 21வது அதிகாரத்திலே யோபு பேசுவதை நாம் பார்க்க முடிகின்றது. யோபு துன்மார்க்கர் ஏன் செழிப்பாக வாழ்கின்றார்கள் என்ற தனது நண்பர்களின் கோட்பாட்டை முற்றிலும் தகர்த்து உண்மையான யதார்த்தத்தை எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம். 21ஆம் அதிகாரத்தை 5 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் யோபின் வேண்டுகோளையும், 2வது பகுதி 7ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் துன்மார்க்கர்களின் உலக பிரகாரமான செழிப்பை குறித்தும், 3வது பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் கடவுளின் நியாய தீர்ப்பு குறித்த கேள்வியோடும், 4வது பகுதி 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் மனிதனின் அறிவுக்கும் கடவுளின் இறையாண்மைக்கும் உள்ள வேறுபாடு, 5வது பகுதி 21ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் நண்பர்களின் வாதங்களை முறியடிப்பதை பார்க்கின்றோம். முதல் பகுதியிலே யோபின் வேண்டுகோள். தனது நிலைக்கு காரணத்தை அறியாமல் தவிக்கும் யோபு தன்னுடைய பேச்சை கவனமாக கேட்கும்படி நண்பர்களை கேட்டுக்கொள்கின்றார். அவர்கள் தன்னை நிந்தித்தாலும் தனது நியாயத்தை அவர்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டுமென்று வற்புறுத்தி வேதனையுடன் கூறுவதை பார்க்க முடிகின்றது. 21ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்திலே, என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், இது நீங்கள் என்னை தேற்றரவு பண்ணுவது போல இருக்கும். உண்மையாகவே நாம் யாருக்காவது ஆறுதல் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருப்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. நாம் ஏதாவது தவறாக பேசிவிட்டால் அது அவர்களை புண்படுத்தும். யோபு திரும்பவும் இதை கூறுவதை 19வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, 21ஆம் அதிகாரம் 34 வசனங்களிலெல்லாம் படிக்கின்றோம். நாம் ஏதாவது கற்பனை செய்து பேசுவது நமக்கே தவறாய் அமைந்துவிடும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து இதை குறித்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாட்களே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே வீணாக வார்த்தைகளை பேசாதபடி உண்மையான ஆறுதல் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 2வது பகுதியாக துன்மார்க்கர்களின் உலக பிரகாரமான செழிப்பை குறித்து 7வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் படிக்கின்றோம். கடவுளை அறியாத பொல்லாதவர்கள் ஏன் நீண்ட ஆயுளோடும் செல்வத்தோடும் ஆரோக்கியமான சந்ததியோடும் வாழ்கிறார்கள் என்பதை யோபு விளக்குவதை பார்க்க முடிகின்றது. அவர்கள் கடவுளை புறக்கணித்தாலும் அவர்களின் வீடுகளில் எந்த பயமோ கஷ்டமோ இல்லாமல் சுகபோகமாக வாழுகிறார்கள் என்றே கூறுகின்றார். யோபு 21:7வது வசனத்திலே, துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவானேன் என்று கேள்வி எழுப்புகின்றார். இதே போல சங்கீதக்காரர் 73ஆம் சங்கீதத்திலும் துன்மார்க்கருடைய வாழ்வை குறித்து அநேக காரியங்களை சொல்லி, மரணபரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பெலன் உறுதியாய் இருக்கிறது என்றும் நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். யோபு மனித வாழ்வில் காணும் அதீதியை குறித்து கேள்வி கேட்கின்றார். முக்கியமாக துன்மார்க்கருக்கு அதிக பிரகாரமான வளர்ச்சி, வளமை, வெற்றி, மகிழ்ச்சி போன்றவை இருக்கிறது என்பதை குறித்து பல இடங்களிலே அவர் பேசியிருக்கின்றார். உலகத்திலே நம்முடைய கண்களுக்கு ஒருவேளை அப்படி அவர்கள் தெரிந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தர் நீதி உள்ளவர், மனந்திரும்பாத எந்த பாவியையும் அவர் தண்டிக்கிறவர். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, 1000 தலைமுறைகளுக்கென்று இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லுகின்றது. ஆகவே அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்,
அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார்கள் என்பதை 14-15வது வசனத்திலே சொல்லியிருக்கின்றார். நாம் படித்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றே கர்த்தர் காத்திருக்கிறார் நியாய தீர்ப்பு நாளுக்காக என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 3வது பகுதியாக கடவுளின் நியாய தீர்ப்பு குறித்த கேள்வி. 17ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும், துன்மார்க்கருடைய வாழ்க்கை இவ்வளவு சுகமாக இருக்கும்போது கடவுளுடைய தண்டனை அவர்கள் மீது எப்போது வருகிறது? அவர்களுடைய பாவத்திற்கான பலனை அவர்களின் பிள்ளைகள் ஏன் அனுபவிக்க வேண்டும் என நியாயமான கேள்விகளை யோபு முன்வைப்பதை பார்க்க முடிகின்றது. 21ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலே, எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும், அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும் என்று சொல்லுகின்றார். உண்மையாகவே துன்மார்க்கருடைய தண்டனை அவருடைய காலத்திலே வரும். அதை குறித்த அறிவு நமக்கு தெளிவாக இல்லை. 4வது பகுதியாக மனிதனின் அறிவுக்கும் கடவுளின் இறையாண்மைக்கும் உள்ள வேறுபாடை 22ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களுக்கே நீதி வழங்கும் ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனுக்கு அவர் எப்படி நீதி வழங்குவார் என்று நாம் எப்படி கேள்வி கேட்க முடியும்? எல்லா மனிதர்களும் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியாக மண்ணில் தான் மடிகிறார்கள் என்பதை இந்த பகுதியிலே சுட்டி காட்டுகிறார். 21ஆம் அதிகாரத்தின் 22, 23ஆம் வசனங்களிலே, உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாராலாகும்? ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான் என்றே குறிப்பிடுகின்றார். கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார் என்று ஏசாயா 40:13 நாம் படிக்கின்றோம். ஆகவே ஆண்டவருக்கு அறிவை சொல்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதே போல எபிரேயர் 9:27 அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரே தரம் மரணம் வருவதற்கு முன்பாக மனம் திரும்ப வேண்டும். நியாய தீர்ப்பு நமக்கு முன்பாக நிற்கிறது. 7வதாக நண்பர்களின் வாதங்களை முறியடிப்பதை 27ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்றோம். 21ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்திலே, துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறான், அவன் கோபாக்கினையின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான் என்றே வேதம் சொல்லுகிறது. இதை நாம் நீதிமொழிகள் 16:4 படிக்கின்றோம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். ஆகவே பொல்லாப்பு செய்கிறவர்கள் தீங்கு நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாய் யோபு தன்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றார். அதை தொடர்ந்து 22ஆம் அதிகாரத்திலே யோபுவின் முதல் நண்பரான தேமானியனாகிய எலிப்பாஸ் 3வது சுற்று பேச்சாக நிறைவாக தன்னுடைய வாதங்களை எடுத்துரைப்பதை பார்க்க முடிகின்றது. தேமானியனாகிய எலிப்பாஸ் அனுபவ ஞானம் சார்ந்த மனித தத்துவங்களின் அடிப்படையில் தர்க்க ரீதியாக பேசுகிறவராய் காணப்படுகின்றார். 22ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்து தியானிக்கலாம். முதல் பகுதி 1 4வது வசனம் வரைக்கும் கடவுளுக்கு மனிதனின் உதவி தேவையில்லை என்றும், 2வது பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் மீது எலிப்பாசின் அவதூறான குற்றச்சாட்டுகளையும், 3வது பகுதி 12ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் கடவுளுடைய சர்வ வல்லமையை குறித்தும், 4வது பகுதி 21ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் யோபுவுக்கு மனம் திரும்புவதற்கான அறிவுரையை குறித்தும் படிக்கின்றோம். முதல் பகுதியிலே கடவுளுக்கு மனிதனின் உதவி தேவையில்லை. ஒரு மனிதன் எவ்வளவு நீதி உள்ளவனாக இருந்தாலும் அதனால் சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு எந்த பலனும் இல்லை.
மனிதர்களுடைய நற்செயல்கள் தேவனுக்கு எந்த நன்மையும் தராது. அதுபோல மனிதர் செய்கின்ற பாவங்கள் தேவனை எந்த வகையிலும் பாதிக்காது. தேவனுடைய சுயாதீனமான மற்றும் சர்வ வல்லமையான இறையாண்மையை குறித்து இந்த பகுதியிலே அவர் குறிப்பிடுகின்றார். 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, நீர் நீதிமானாயிருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாயிருக்குமோ என்று கேட்கின்றார். எலிப்பாசின் விசித்திரமான வாதம் அனைத்தும் கடவுளிடமிருந்தே தோன்றியிருப்பதால் கடவுள் தனக்கு அளித்ததை மனிதன் அவருக்கு திரும்ப அளிப்பது கடவுளின் நிலையை எந்த வகையிலும் உயர்த்துவதில்லை. உண்மையில் மனிதனிடமிருந்து நற்செயல்கள், நற்பண்புகளை மட்டுமே கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லுகின்றார். 2வது பகுதியாக யோபின் மீது எலிப்பாசின் அவதூறான குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைப்பதை 5ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் படிக்கின்றோம். யோபுவின் துன்பங்களுக்கு காரணம் அவருடைய பாவங்கள்தான் என்று எலிப்பாஸ் முற்றிலுமாக நம்புகின்றார். அவர் ஏழைகளிடம் பிணையத்தை ஈடாக பிடித்து கொண்டது, ஏழைகளின் ஆடையை பறித்தது, தாகமுள்ளவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காதது, விதவைகளை வெறுங்கையோடு அனுப்பியது என்று பல குற்றச்சாட்டுகளை யோபு மீது அவர் சொல்லுகின்றார். நாம் இந்த பகுதியிலிருந்து மனிதரின் சூழ்நிலைகளை வைத்து அவர்களை தவறாக மதிப்பிடக்கூடாது என்றும் ஆதாரமில்லாமல் குற்றம் சாட்டக்கூடாது என்பதையும் எலிப்பாசின் இந்த பகுதி வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளுமாய் இருக்கிறதல்லவோ என்று கேட்கின்றார். யோபு அநேக பாவங்களை செய்ததாக எலிப்பாஸ் கற்பனை செய்தது தவறான ஒன்று. யோபு செய்திருந்தால் மனந்திரும்பும்படி அவர் கேட்பதும் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகின்றது. கேட்டால் ஆண்டவர் மனந்திரும்புவதற்கு உதவி செய்வார், நன்மையானதை திரும்ப தருவார் என்றும் அவர் சொல்லுகின்றார். யோபுவுக்கு இந்த பகுதியில் சொன்ன குற்றச்சாட்டுகள் எந்த வகையிலும் பொருந்தாத ஒன்றே. 3வது பகுதியாக கடவுளுடைய சர்வ வல்லமையை குறித்து 12ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் படிக்கின்றோம். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், மனிதர்கள் பாவங்களை கடவுள் பார்ப்பதில்லை என்று யோபு கருதுவதாக எலிப்பாஸ் தவறாக புரிந்து கொள்ளுகின்றார். உண்மையாகவே கடவுள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கின்றார் என்றும் பழைய காலத்து துன்மார்க்கர்கள் அழிக்கப்பட்டதை நினைவுகூர்ந்து தேவனுக்கு எதிராக நிற்பவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 22ஆம் அதிகாரத்தின் 12, 14வது வசனங்களை படிக்கும்போது, தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ, நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாயிருக்கிறது, அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாயிருக்கிறது, பரமண்டலங்களின் சக்கரத்திலே அவர் உலாவுகிறார் என்று சொல்லுகிறீர் என்று யோபு மீது இந்த இடத்திலே அவர் குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார். யோபு எந்த அளவுக்கு கடவுள் பக்தி உடையவர் என்றும் கடவுளை அவர் பின்பற்றினார் என்பதையும் அவர் மறந்து போயே இப்படி குற்றம் சாட்டுகின்றார். 4வதாக யோபுவிற்கு மனம் திரும்புவதற்கான அறிவுரைகளை 21ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் அவர் அழைக்கின்றார். 21, 22ஆம் வசனங்களிலே, நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் என்று தன்னுடைய பாரம்பரிய வழக்கத்தின்படி உபதேசத்தை கொடுக்கின்றார். உண்மையாகவே நாம் அறியாதபடி பலருக்கு பல உபதேசங்களை சொல்ல வேண்டாம் என்றும், உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்தில் சத்தியத்தின்படி அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்பதையும் இந்த பகுதிகள் நமக்கு தெளிவாக வலியுறுத்துகின்றன. ஆகவே கர்த்தரை சார்ந்து அவர் ஆலோசனைகளை கேட்டு வாழுவோம். பிறருக்கும் கர்த்தருடைய ஆலோசனைகளை நாம் தெளிவாய் சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.